ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவருடைய கரங்களை கொடுத்து, ஒவ்வொருத்தவங்க கரங்களை கொடுத்து, நல்லா இருக்கீங்களா? நல்ல கரங்களை கொடுங்க. நல்ல கரங்க கைதான் கொடுக்க சொன்னேன். கையில் இருக்கும் முகத்தை கட்ட சொல்ல கையை கொடுத்துட்டீங்களா? அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நிறைவான பலனை உங்களை கொடுப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க, ஏன் இதுக்கு கை கொடுக்கிறோம்? ஏன் கை கொடுத்து அவங்களை வாழ்த்துக்கள் செய்ய சொல்றோம்? நீங்க அவங்கள வாழ்த்த நீங்க அவங்கள வாழ்த்த, அவங்க உங்களை வாழ்த்தும் பொழுது நிறைவான பலன், பரிபூர்ணமான பலன், என் ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை உயர்த்தும் பொழுதெல்லாம் என்ன பண்ணும்? வானத்திலிருந்து பல கனி மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க சந்தோஷம், நீங்க எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ, எந்த சந்தோஷமா, பிரதர் நல்லா இருங்க, நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கலாம், அண்ணன் நல்லா இருக்காங்களா, தம்பி நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, நீங்க சந்தோஷமா கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், சந்தோஷமா இவர்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல கரங்களை கட்டுக்கிறத மேம்படுத்துங்க. மிகுந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்க வரும்? எங்க ஆசீர்வாதம் வரும்? எங்க ஆசீர்வாதம் வரும்? வாழ்த்தும் பொழுது. பவுல் சொல்வார், நிருபங்களுக்கு எழுதும் பொழுது என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றுக்கும் வாழ்த்துக்களோடு எழுதுவார். அந்த வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பல பேர் என்னன்னா, யாராவது என்னை வாழ்த்த மாட்டாங்களா, யாராவது என்னை நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் அவங்க இருந்துக்கிற ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா அக்கா, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா தம்பி, நல்லா இருக்கீங்களா தங்கச்சி, யாராவது ஒரு ஆளு கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா, யாராவது கேட்க மாட்டாங்களா? அந்த உள்ளத்துல ஏங்கும். அந்த ஏக்கங்கள் கர்த்தருடைய பார்வையில கண்ணீரா இருக்கும். அவங்க கண்ணீர் அதிகமா இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு அதான் நல்லா இருக்கலான்னு கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு வர சந்தோஷம் இருக்கு அளவில்லாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவில்லாத அன்புல அவங்க என்ன செய்யறதே இல்லாம இருப்பாங்க. அல்லேலூயா. இந்நாட்களிலே நம்ம அப்படிப்பட்ட ஒரு தலைப்புக்குள்ளாகத்தான் நம்ம பார்க்க போறோம். சுவாபத்திலிருந்து சுய தோற்றம் வெளிப்படும். நம்முடைய சுவாபம் நம்முடைய சுய தோற்றத்தை வெளிப்படுத்தும். நம்முடைய சுவாபங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய சுய தோற்றங்கள் என்ன பண்ணும்? வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வாசிங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ ஜனமே, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? செவிகளை திறக்கப்படுகிறதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தூங்கிறவர்கள் எழுப்பப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிங்கள். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய யாருடைய? அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் கொண்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதல் தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்கள். அதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். வாசிங்கள். ரோமாபுரியிலே இருக்கிற தேவ பிரியரும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எப்படி எழுதுறாரு? போதும், இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான். எப்படி எழுதுறாரு? 3ஆம் வசனத்தை எப்படி எழுதுறாரு? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இந்த அங்க இங்க வேடிக்கை பாக்குறதுனா இருக்கக்கூடாது. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன எழுதிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். அக்கம் பக்கத்துல வேடிக்கையே வேண்டாம். சரி, கவனிங்க. அந்த 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும். நல்லா கவனிச்சுக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபையும் சமாதானமும் என்ன பண்ணணும்? உண்டாவதாக. யார் எழுதுறா? பவுல் எழுதுறாரு. அவருக்கு என்ன இதா? ஒரு ரோமாபுரியில எழுதுறவங்களுக்கு உள்ள ஒரு பட்டணத்துக்கு அவர் எழுதும்போது என்ன எழுதுறாரு? வாழ்த்துக்கள் சொல்லுகிறார். நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம்? ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவங்க வேணாம் பிரதர் சொன்னாங்க. ஏங்க இல்ல பிரதர், அவரு ஸ்தோத்திரம் கூட நம்ம சொன்ன உடனே சொல்ல மாட்டாரு. ஏன்? பெருமையின் ஆவி, மேட்டிமையின் ஆவி, ஜாதியின் ஆவி. ஜாதி பெருமை இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெருமை இருக்கலாம், ஒரு நாள் அந்த ஜாதி பெருமையின் மூலமாக அழிவுகளுக்குள்ளாக நடத்தப்படும் பொழுதுதான் உங்களுக்கோ உங்கள் சந்ததிக்கோ நடத்தப்படும் பொழுதுதான் ஜாதியின் பெருமை என்னன்னு தெரியும். நம்ம எவ்வளவு பெருமையா இருந்தோம், அந்த பெருமையை கர்த்தர் என்ன பண்ணாரு? நிர்மலமாக்கினார், உடைத்து போட்டார், வெட்டி போட்டார். ஸ்தோத்திரம். சிலவங்க இந்த ஸ்தோத்திரம் சொல்றது இப்பதான் அப்புறம் ஃபாரின்ல இருந்து பிளைட் அவுட் இறங்குற மாதிரி என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது கூட, ஸ்தோத்திரம் சொல்ற பிரைஸ்லான்னு சொல்றத கூட என்ன பண்றாங்க? எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். என்னை எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு அவரு பழக்கமோ இதோ ஒரு 2-3 டைம் தான் அவர்கிட்ட பேசியிருப்பேன். என்னை எங்க பார்த்தாலும் அப்படியே அவர் சொல்றதே எனக்கு அவ்வளவு இதா இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு, அவர் என்னை பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிட்டேன். அது அவ்வளவு பேர் இருப்பாங்க, அவ்வளவு பப்ளிக்கான இடம், கொஞ்சம் கூட அவரும் கவலைப்பட மாட்டாரு. ஏன்? தேவனை நான் வசந்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லல, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளாக நடத்தப்படுகிறேன். நான் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் என் மேல் பிரியமாயிருக்கிறார், என் பிள்ளைகள் மேல் பிரியமாயிருக்கிறார், என் குடும்பத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார், என் வேலைகள் மேல பிரியமாயிருக்கிறார். இதுதான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமானது இது மட்டும்தான். என்னது? அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் அந்த 20 வசனத்தை. இப்ப புரியும் பாருங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். 25 வசனத்தை வாசிங்களா. தேவனுடைய சத்தியத்தை 21 வாசிங்களா. ஆழமாவே பார்ப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. நீங்க நல்ல ட்ரெஸ் போறதுனாலயோ, நல்ல மேக்கப் பண்றதுனாலயோ, நல்ல ஒரு கார்ல இறங்குறதுனாலயோ,
நல்ல ஒரு பெரிய பங்களாவை, என் வீடு கிட்டத்தட்ட ஏசி டபுள் பெட் நல்ல பெரிய காடு தோட்டம் எல்லாம் இருக்கிறதுனாலயோ நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதுனாலே என்னுடைய சுவாபம் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுகிறது, வெட்கப்பட்டு கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு என்னுடைய தேவனுக்குள்ளாக இருக்கிற என்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடாதபடிக்கு என்னுடைய எனக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுவாபத்தை நான் வெளிப்படுத்துவேனானால், நல்லா புரியுதா? புரியுதா? புரியுதா இல்லையா? புரியலன்னா திரும்ப சொல்றேன். என்னுடைய சுவாபம் கர்த்தருக்குள் இருக்கிற நான், இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நான், இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்கிற நான், இயேசு கிறிஸ்து அன்பை பகிரும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவாகவே மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாரத்த வசனம் என்னை காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரிகளை செய்வான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பலத்த கிரிகள்னா இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது, உங்கள் அன்பு வெளிப்படுத்தும் பொழுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா இல்லையா என்பதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. உங்களை கண்கள், அவருடைய கண்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஐபால் கான்டக்ட் ஆனது, நீ உண்மையாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாயா இல்ல போலித்தனமா சொன்னாயா என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கும் வெளிப்படுத்துவார், அவர்களுக்கும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஸ்டைலா சொல்றது ஹாய் ஸ்தோத்திரம் இப்படின்றது இப்படின்றது அப்படின்றது எல்லாமே என்ன இருக்கும்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து போடுகிறதா இருக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கு ஸ்தோத்திரம். அவருங்க ஒருத்தர் ஸ்தோத்திரம் பிரதர் ஐயா நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க அப்படின்ற பொழுது அடுத்த டைம் உங்களுக்கு ஒருத்தவங்களை ஸ்தோத்திரம் சொல்ல மனசு வருமா? மலரக்கா என்னை பார்த்து பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர்ன்றாங்க. ஸ்தோத்திரம். அடுத்த டைம் என்னை பார்த்து சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அவனுக்கு மேட்டிமின் ஆவி உள்ளவன். ஏன் அவனுக்கு மேட்டிமின் ஆவி உள்ளவன், பெருமையின் ஆவி உள்ளவன் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா சாபமே வெளிப்பட்டுக்கல, நான் சொன்ன விதமே அவங்களுக்கு வெளிப்பட்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல மனசு வருமா? இவன் திமிரு பிடிச்சவன். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சுவாபம் வெளிப்பட அடுத்த வசனம் அந்த தொடர்ந்து வாசிங்க சகோதரியே. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று, இப்ப பாத்தீங்கன்னா ஞானிகள் கிளவர், தங்களை ஞானிகள் என்றும், இன்டெலிஜென்ட், நாங்கள் மிகுந்த புத்திசாலி என்றும் எண்ணிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? என் படிப்பு என்ன தெரியுமா? என் அந்தஸ்து என்ன தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா? என்னுடைய கார் விலை என்ன தெரியுமா? என்னுடைய வீடு என்ன ரேட்டு தெரியுமா? நான் போட்டுக்க ட்ரெஸ் என்ன ரேட்டு தெரியுமா? அன்னைக்கு அந்த ஊழியக்கார ஐயா நான் பார்த்து பேசும் பொழுது, அவ்வளவு பெரிய தேவ மனுஷங்க, உங்களுக்கு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு ஐயா. சாதாரண செருப்பு போட்டிருப்பாரு, சாதாரண ஒரு ஜிப்பா போட்டிருப்பாரு, சாதாரண உட்கார்ந்திருப்பாரு. இந்த பெருமை அவ்வளவு சிம்பிளா இருக்காரு, அவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அவரு உட்கார வச்சு ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானும் அவர் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு கூட அடி எனக்கு தகுதி இல்லாது. அவர் உட்காந்து பக்கத்துல பேசுறதுக்கு அடி எனக்கு தகுதி இல்லாத ஆளுதான். அவர் என்னை கூப்பிட்டு அவரை பார்க்க அந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போனா என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் முதல்ல அவர்கிட்ட நான் பேசுறேனே. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரே பண்ணிக்க, அவ்வளவுதான். பேசும் பொழுது அப்படியே பேச ஆரம்பிச்சாரு. ஒரு போன் வந்துச்சு அவருக்கு, ஒரு போன் எடுத்து, அதுவும் கண்டிப்பா அவருக்கு போன் பண்ணா முக்கியமான காலம் தான் இருக்கும். போன் எடுத்து கால் வச்சுட்டு, நான் ஊழியக்கார பாஸ்வேர்டை பேசிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன் வச்சுட்டாரு. எனக்கு கைகள்லாம் நடுக்குது, இதுக்கு மேல நம்ம இருக்கலாமா, எழுந்துச்சு ஓடிடலாமான்னு வச்சுட்டாரு. பேசிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்போ
அப்ப நினைச்ச ஆண்டவரே, தாழ்மைனா இப்படி இருக்கணும், தாழ்மைனா இப்படி இருக்கணும். அவர் கூப்பிட்டா எத்தனையோ பேர் முடியாததுக்கு, வேலை செய்யறதுக்கு, இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. ஆனா ஒரு கனம் பண்ணுவதிலே, ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், சாதாரண ஒரு எளிமையா இருக்கட்டும், அவர் சொல்லுவாரு, சாப்பாடு போடும் பொழுது கடைசியா ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவாரு, அண்ணன் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு போங்க, தயவுசெய்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சாப்பாடை கீழே கொட்டிட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு முடியும், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாப்பிடுன்னு, அந்த அளவுக்கு வாங்கிங்க, தயவுசெய்து கீழே கொட்டிடாதீங்க. ஏன்னா ஒரு செருப்பு தைக்கிற அம்மா கொடுத்த அரிசியில உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். கரங்களை தட்டிக்க மகிழ்ப்படுத்தலாமா? அந்த செருப்பு தைக்கிற அம்மா கொடுத்த, அந்த அம்மா கொடுத்த விலை உயர்ந்த சாதாரண அரிசி இல்ல, அந்த அம்மா ஒரு சிப்பம் 2 சிப்பம் அந்த அம்மா செருப்பு தச்சு அந்த காசை உங்களுக்கு, ஐயா இந்தாங்க ஐயா, ஈரோடு பட்டணத்துக்கு போறீங்க, அங்க சாப்பாடு போடுறதுக்கு என்னுடைய காணிக்கையா இருக்கட்டும் கொடுக்குறாங்களே, தயவுசெய்து வீண் பண்ணிடாதீங்க. சொல்லும் பொழுது என்னுடைய ஆத்தும் அழுத ஆரம்பிக்கும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனுஷர்களும் தேவனுக்குள்ளாக செருப்பு தச்சு, அதுல வர செருப்பு தைக்கிற எவ்வளவு, ஒரு நாளைக்கு 50, ஒரு நாளைக்கு 5 லட்சம் வரப்போகுது, இல்ல 5000 வரப்போகுது, 50,000 வரப்போகுது, வரதே அதுல. அந்த காசுல தயவுசெய்து கீழே கொட்டிடாருங்க பிரதர். எனக்கு அப்படியே இருதயம், எனக்கு நான் சாப்பாடே சாப்பிட்றது இருக்கும், எனக்கு அந்த சாப்பாடை பார்க்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு அரிசியும் பார்க்கும் பொழுதெல்லாம், இது அந்த அம்மாவுடைய செருப்பு தச்ச காசாச்சு, அந்த காசுலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொரு, நம்முடைய உடலுக்கு போகிறது, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய சதையையும், நம்முடைய நுரையீரலையும், நம்முடைய கல்லீரலையும், நம்முடைய குடல்களையும் அது நம்மளை பாதுகாக்கிறது இந்த அரிசி. அந்த அரிசியை நம்ம கீழே கொட்டு, அந்த சாப்பாடை கீழே, அந்த கத்திரிக்காய், அந்த காய், இதெல்லாம் கீழே போடாம நம்ம ஆண்டவரே எப்படியாவது முழுசா அதை சாப்பிடணும். தேவன் அவங்களுக்கு நான் சாப்பிடும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் அந்த அம்மாவுடைய ஆத்மாவுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும். கர்த்தர் அவர்களை பலன் கொண்டு திட்டமானதாக இருந்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு சிப்பத்தை கொடுத்தாய், வருகிற நாட்களிலே 50 சிப்பத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உன்னை தாய் உள்ளவாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நினைப்ப ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் இருக்காங்களா, இப்படிப்பட்ட விசுவாசிகள் கொடுக்கணும், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா நினைக்கும் போது நமக்கு நல்ல ஒரு அந்த தாயார் சாட்சி சொல்லுவேன். அப்போ நான் நினைச்சுக்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் தேவன் ஏதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு தேவன் வாசலை திறந்து கொண்டு இருக்கிறார். சரி, தேவன் ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, இந்த ஜனங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா, இப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக, இப்படிப்பட்ட தாயார்கள் மூலமாக தேவன் பட்டணத்தை அழிக்காதபடி தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். பெருமை பாராட்டுனா ஒண்ணுமே இல்ல. என்ன எனக்கு பெருமை பாராட்டு இருக்கு? ஐயா, அந்த அம்மா கொடுத்த அரிசி எனக்கு இன்னைக்கு ஒரு வயிற்ற நிரப்பி இருக்கியா, எனக்கு பசி தாங்க முடியல, உடம்பு டயர்டா இருக்கு, அந்த அம்மா கொடுத்த அந்த அரிசியில் சாப்பிட்ட சாப்பாடு என் வயிற்றை நிரப்பினது, என் ஆத்துமாவுக்கு பலனை ஊற்றினது. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. சொல்லமா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி 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 உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லாமா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நம்ம சபைகள்ல நம்ம பாடுற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பாடுற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? இருந்துப்போம், யாரு வேண்டாம்னு சொன்னா. நான் எத்தனை வருஷம் காணிக்கு கொடுக்குறேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு காணிக்கு கொடுக்குறேன் தெரியுமா? நான் வேண்டாம் நான் சொன்னேன், கொடுத்துட்டு போங்க. நான் எத்தனை வருஷம் விசுவாசிகள், எத்தனை காணிக்கு கொடுக்குறேன், இத்தனை இல்ல ஊழியம்.
ஒரு அம்மா இருக்காங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் போறாங்க. பாய் போடுவாங்க. வரது அவங்க வர காரு 40 லட்சம் ரூபா, அவங்க வந்து இறங்குற கார் 40 லட்சம் ரூபா, அவங்க வீடு அதுக்கு மேல இருக்கும். காரு 40 லட்சம் ரூபா, வீடு எவ்வளவு பெருசு இருக்கும், அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். சர்ச்சில் வந்து பாய் போடுவாங்க, கூட்டுவாங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்படிப்பட்ட மனுஷர்கள் மூலமாக தேவன் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பெருமை பாராட்டுக்கு ஒண்ணு இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? காசு கொடுக்கணும். நாம 10 ரூபா 50 ரூபா அல்லேலூயா சொல்லுங்கம்மா, 100 ரூபாய் இருந்தாங்கம்மா ஆமீன் சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை விலை கொடுத்து வாங்குறாங்க. உங்க ஆண்டவருக்கு ஒரு 5000 ரூபாய் காணி கொடுத்தா அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுருவாரா? ஆண்டவர் என்ன உங்க வீட்டு இதுவா? பெருமைகள் வாசிகள் தொடர்ந்து சகோதரியே. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்ன ஆண்டவரே வசனம் இது? ஆண்டவர் எங்க கொண்டு வச்சுட்டார் பாத்தீங்களா? உங்களை 5 அறிவுள்ள மிருகங்களுக்கு எங்க கொண்டு வச்சுட்டாரு? நம்மள மிருகங்களுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு. நமக்கு 6 அறிவு. 6வது அறிவு தான் என்ன அறிவு? 6வது அறிவு என்ன? 6வது அறிவு என்ன அறிவு? 6வது அறிவு என்ன அறிவு? 6வது அறிவு என்ன அறிவு? பகுத்தறிவு. என்ன அறிவு? ஆங்கிலத்தில் விஸ்டம் சொல்றாங்க. விஸ்டம் டீத்தும்பாங்க. ஒருத்தனுக்கு இப்பதான் பல்லு முளைக்குது. என்ன பல்லு? கடைசி பல்லு முளைக்குது, அறிவு பல்லு முளைக்குது. வயசு 25 வயசாச்சு, இப்பதான் அறிவே வருதா? நல்லா கவனிச்சுங்க. நமக்கு எப்பதான் அந்த பல்லு வருது? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி வரும். 25 வயசுல இருந்த பல்லு முளைக்குது. அப்போ அந்த பல்லுக்கு பேர் அறிவு பல்லு. இப்பதான் உனக்கு அறிவே வருதா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆனா எப்பதான் இங்க வருது? 5 அறிவு படை உள்ள ஜீவன்களுக்கு ஒப்பாக மனிதர்களை கர்த்தர் நடத்துகிறார். 6 அறிவு படைத்த மனிதன் எதுக்கு ஒப்பாக? வசனத்தை மீண்டும் வாசிங்கள் சகோதரியே. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத இந்த தேவனுடைய மகிமைக்கு அழிவே கிடையாது. அழிவுள்ள மனுஷன், செத்து போற மனுஷன், பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகளாகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவர்களுக்குள்ள ரூபங்களாக என்ன பண்ணிக்கிறாங்க? தொடர்ந்து வாசிங்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்காக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். நல்லா இந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எல்லாம் இந்த சிஸ்டர் நல்லா வாசிங்க சிஸ்டர். இந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய உண்மையை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அன்பை, தேவன் கொடுத்த சகல வித எல்லா ஞானத்தையும் அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது வாயை திறந்தாலே போய்தான். வாயை திறந்தாலே போய்தான். செலவன் எதுக்குதான் வாயை திறக்கிறான்னு தெரியாது. அந்த அக்கா பேசாதீங்க. வாயை திறந்தாலே பொய்தான்.
அந்த அம்மா அந்த அண்ணன்ட்ட பேசாதீங்க, வாயை திறந்தாலே போய் தான். அந்த தம்பிட்ட பேசாதீங்க, வாயை திறந்தாலே போய் தான். அந்த ஐயாட்ட பேசாதீங்க, வாயை திறந்தாலே போய் தான். வாசிங்க சிஸ்டர். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, சத்தியத்தை என்ன பண்றாங்க? சத்தியத்தை என்ன பண்றாங்க? கர்த்தர் இப்பொழுது உனக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுப்பாராக அப்படின்னு யாரு போய் சொல்லுவா? இன்னொருத்தவங்க போய் சொல்ற, கர்த்தர் உங்களுக்கு 50 லட்சத்தை கொடுக்கிறார். எந்த பேங்க்ல இருந்து கொடுப்பாரு? எந்த பேங்க்ல இருந்து கொடுப்பாரு? 50 லட்சத்துல செக் இல்லாம யாரு கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிறது ஒரு நாளும் தலைப்படாது. கர்த்தர் எப்படி கொடுப்பார்? நீ சும்மா இருந்தா கொடுப்பாரா? நீ சும்மா படுத்துட்டு கொடுப்பாரா? நீ சும்மா உட்கார்ந்து கொடுப்பாரா? ஓடி ஓடி உழைக்கிறான், ஓடி ஓடி உழைக்கிறான். ஆனா கர்த்தர் கொடுக்க மனசு வராது. ஓடி ஓடி உழைப்பான், ஓடி ஓடி பண்ண எல்லாம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க, 5000 வச்சுங்க, 10,000 வச்சுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது தப்பு சொல்லல. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய உழைத்து ஓடி ஓடி உழைத்த உழைப்பின் பலன் விருதாவாக போகிறதா? அந்த நீ சம்பாதிச்ச காசு எப்படி செலவு பண்றீங்க? ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அந்த வசனம் சொல்லுகிற வசனம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டிகர்னா யாரு? சிருஷ்டிகர் என்ன யாரு? படைத்தவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது சேவியாமல், அவரை பணிந்து கொள்ளாம அவருக்கு ஆராதனை பண்ணாங்க, அவருக்கு ஆராதனை பண்ணாம அவருக்கு சேவை செய்யாம சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஐயா சிருஷ்டினா யாருங்கய்யா? பாட்டை கர்த்தர் என்னை படைத்தார், கர்த்தர் என்னை படைத்தார், அவர் சிருஷ்டியார். நான் படைக்கப்பட்டது யாரு? சிருஷ்டி. என்னை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கனப்படுத்த வேண்டும், யாரை மகிமைப்படுத்த வேண்டும், யாருக்கு எல்லா புகழும் செலுத்த வேண்டும் என்பதற்கு விட்டு விட்டு யாரை மகிமைப்படுத்துறாங்க? யாரை மகிமைப்படுத்துறாங்க? படைத்தவரை விட்டு விட்டு படைக்கப்பட்டவன். எனக்குலாம் பயமா இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. டிஜே சினேரன் ஐயா கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது எங்க அவருக்கு செலவச்சு அவர் கும்பிட்டுருவாங்களோன்னு உண்மையில எனக்கு ஒரு காலகட்ட பயம் இருந்துச்சு. இப்பயும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் சொல்லுங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக போதகர் இருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக போதக பிதாக்கள் இருக்காங்க, போதக பிதாக்கள் அநேகமா இருக்காங்க. எங்க அவர்களுக்கு வயதாகி கர்த்தருக்குள் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் பொழுது வச்சிருவாங்களோ பயமா இருக்கு. மோன்சன் சொல்லுவாரு, லட்ச லட்சமா என்ன பார்க்க வரீங்க, கர்த்தர் ஒரு வேலை, கர்த்தருக்குள் நான் போகும்பொழுது தயவு செய்ய பண்ணிடாதீங்க, வச்சிடாதீங்க அண்ணன் சொல்லுவாரு. இன்னைக்கு என்ன விசுவாசிகள் எப்படி ஆயிட்டாங்க? சில விசுவாசிகள் எப்படி ஆயிட்டாங்க? படைத்தவரை விடுத்து விட்டு கர்த்தரால் படைக்கப்பட்ட மனுஷனை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள். சீக்கிரம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே பெண்கள் சுபாவத்தை விரோதமான அனுபவமாக மாற்றினார். அப்படி ஆண்களும் பெண்களை அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரோதாபத்தினாலே பொங்கி ஆணோடு அவலட்சணமானதை நடப்பித்து. கவனிங்கள் தேவஜனமே, இன்னைக்கு என்ன பண்ணலாங்க? ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்படித்தானே? இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆணும் திருமணம் பண்றாங்க, பெண்ணும் திருமணம் பண்றாங்க.
கலாச்சார சீர்திருத்தம். இதுக்கு சட்டத்தை போட வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறார்கள். தேசத்துல கடந்த ஒரு 2 வாரத்துக்கு மேல ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு தேசத்துல, பெரிய புரட்சி. அந்த புரட்சியில நேற்று ஒரு பெரிய வெற்றியும் கண்டாங்க, நீட் எக்ஸாமுக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சாரி மன்னிக்கவும், பேசுறோம் எனக்கே தெரியல, மறந்து எனக்கு என்ன பண்ணுது. மாணவருடைய வாழ்க்கைகளை விளையாடு, மாணவர்களை அடி. உங்களுக்கு யாருங்க சொன்ன? சட்டம் எங்கே சொல்லுது மாணவர்கள் கை வைப்பதற்கு? குட்டுமை. ரொம்ப அழுதுட்டேன் உட்காந்து, என்னால ஜீரணிக்க முடியல. அது மாதிரி இன்னைக்கு போராடுகளை விட்டு விட்டு என்ன பண்றோம்? எங்கேயும் போய் உட்காரோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. உண்மையை சொல்றேன், ரொம்ப ஃபீல் பண்ண. ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவரங்களிலும் அப்பத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. புலனாய்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று ரொம்ப ஃபீல் பண்ண. அப்பதான் நினைச்சேன், வசந்த ஊழியம் செய்யறது பெஸ்டா. நீ ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இரு. வாசிங்கள் சகோதரிய. இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா அப்படியே சைலண்ட் ஆயிடும், வசனமே வராது. அடுத்தது அப்படியே ஆண்களும் சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரோத தாபத்தினாலே பொங்கி அவலட்சணமானதை நடப்பித்து தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அடுத்தது வாசிங்க. தேவனை அறிவை பற்றிக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியா. தேவனை அறிகிறதுக்கு அறிவு இல்ல, தேவனை அறிகிறதுக்கு அறிவு இல்லையா? தேவனை அறிகிறதுக்கு அறிவு இல்லையா? ஏன் அறிவு இல்ல? ஏன் சிருஷ்டிகளை பார்க்கறதுனா? என்னது? சிருஷ்டிகளை பார்க்காம சிருஷ்டிகரை பார்க்கல. யார பார்க்கறாங்க? சிருஷ்டியை பார்க்கறாங்க. கோட்டு போட்டு அடிக்கிற வெயிலுக்கு யார பார்க்கறாங்க? அழகா இருக்கா, நல்ல டான்ஸ் ஆடுறான், நல்ல பாட்டு பாடுறான். அவன் உனக்கு என்னடா பண்ண போறான்? அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், ஆழக்கடலிலே மனிதன் அமைதியை தேடுகிறான், நிழலை நிசமென்று மனிதன் ஏமாந்து போகின்றான், வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கே ஓடுகிறான். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், ஆழக்கடலிலே மனிதன் அமைதியை தேடுகின்றான், நிழலை நிசமென்று மனிதன் ஏமாந்து போகின்றான், வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கே ஓடுகின்றான். இப்படிப்பட்டவங்கள ஓடுவாங்க பாருங்க. இப்படி சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டித்தவருக்கு பின்னாடி ஓடுற கூட்டங்கள் வாழ்க்கை அவங்க குடும்பத்திலேயே அவங்க ஊழிய அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. எங்கெங்க ஓடுறாங்க. வேண்டாம் எழுதி வச்சு பாருங்க. வேண்டாம் இன்னைக்கு ரிட்டன் த ரோல் யுவர் டைரி யுவர் நோட். ஓடிட்டு இருக்கீங்க, இனிமே ஓடுவீங்க. காரணம் ஏன்? சிருஷ்டிகரை விட்டுட்டோம். ஒருத்தன் சொல்ற மனுஷோடு சாப்பிடுறாங்க. ஐயா, கலாச்சாரம் எவ்வளவு கேவலமாக வாசிங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படியே 14 வாசிங்க சார். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாததால் புறஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணம்
நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் செஞ்சுக்கலாம், இதெல்லாம் பாவம் கிடையாது. இதெல்லாம் என்ன பண்றது? ஒரு லிட்டர் பாலுல, நல்லா கவனிச்சுங்க சகோதரி சகோதரி, ஒரு லிட்டர் பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தா அது பாலா? ஒரு லிட்டர் பால், நல்லா கவனிச்சுங்க சகோதரருக்கு, ஒரு லிட்டர் பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தா, எங்க அருமையான சார் சொல்லுவார் அடிக்கடி, ரொம்ப பிடிக்காது இந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு லிட்டர் பால், அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்தா அத பால்னு சொல்லுவீங்களா, என்னன்னு சொல்லுவீங்க? விஷம் தான். இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் அவங்களே என்ன பண்றாங்க? நியாய பிரமாணத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? எழுதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? எழுதிக்கிறாங்க. இல்ல இல்ல, ஹான்ஸ் போட்டுக்கலாம், தண்ணி தான் அடிக்க கூடாது. இல்ல தண்ணி அடிச்சுக்கலாம், மாசத்துக்கு ஒரு டைம் அடிச்சுக்கலாம். விபச்சாரம் தான் பண்ணக்கூடாது. விபச்சாரம் பண்ணிக்கலாம், வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கலாம். என்னதான் பண்ணக்கூடாது? கொலை தான் பண்ணக்கூடாது. கொலை பண்ணலாம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ஆளை கொலை பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கிறாங்க? கொலை பண்ணலாம், 5 வருஷத்துக்கு டைம் ஒரு ஆளை கொலை பண்ணிக்கலாம். அடுத்தது இல்ல இல்ல, அடுத்த சொத்தை ஆட்டையை போட்டுக்கலாம், வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுக்கலாம். திருடலாம், எவ்வளவு வேணாலும் திருடிக்கலாம். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கான ஒரு நியாய பிரமாணத்தை அவர்களாக எழுதி கொண்டு சிருஷ்டித்தவரை சொன்ன வார்த்தைகளை மறந்து, சிருஷ்டிகன் ஒருத்தவன் காலில் விழுகிறான் பாருங்க, அவன் வார்த்தையை சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் கலாத்தியர் 2:15. கலாத்தியர் 2:15. சீக்கிரம் சீக்கிரம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல், புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல், சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க, 2 வாரம் இவர் வராம இருந்தோமே நல்லாதான் இருந்துச்சு. 2 வாரம் இவர் வராம இருந்தா நல்லாதான் இருந்துச்சு. அந்த அங்க ஒரு சர்ச்சுக்கு எங்கே போனாரு, அங்கே போயிருக்க வேண்டியதானே. ஏதாச்சும் வந்துருக்கு, இன்னைக்கு வந்து மறுத்து எடுக்கிறாரு, மனசுல யாருக்காச்சும் ஓடிட்டு இருக்கா? ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, என்னை படி சுமத்தி திட்டினாலும் நன்றி ஐயா, கேவலமாக பேசினாலும் நன்றி ஐயா, சொல்ல வேண்டியது அடியினுடைய கடமை ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி கர்த்தர் ஒருவருக்கே. அவ்வளவுதான். நான் யார்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, சில இடத்துக்கு போகும்பொழுது ப்ரே பண்ண சொல்லிட்டாங்கன்னா ப்ரே சொல்ல வேண்டிய சொல்லிடுவேன், ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் பண்ணிட்டு சொல்லிடுவேன், எச்சரிக்கையா இருங்க மிஸ்டர். அதுக்கப்புறம் கேட்கல, அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, பிரதர் நீங்க உங்க பேச்சை நான் கேட்கல, இன்னைக்கு நாங்கள் நடுதல் இருக்கோம். ரைட். ஏன் புருஷன் ரோட்ல போட்டு அடிக்கலாம் சொன்னது, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் கலாத்தியர் 4:8 வாசிங்கள். சீக்கிரம் முடிக்கிறேன், நான் 5 நிமிஷம் கரெக்டா முடிச்சிருவேன். கலாத்தியர் 4:8 சீக்கிரம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்படியே 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினா நல்லா படிக்கணும். அதை ஏன்னா பவுல் எழுதுற நிறுவனங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப கவனம், வசனத்தை பைபிள் எல்லா வசனமும் ரொம்ப கவனமா தான் படிக்கணும். அது பவுல் எழுதுற படிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் படிக்கணும். ஏன்னா அப்படியே டப்புன்னு ஒரு செகண்ட்ல வார்த்தையுடைய அர்த்தமே மாறிடும்.
மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று அப்பா கூப்பிடத்தக்கதாக பிதாவை என்று கூப்பிடப்படத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் தேவன் தமது குமாரனுடைய ஆவிகளை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களில் என்ன பண்றாரு? என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? உங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்தி உள்ள ஆவிகளை கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? இருதயத்தில் எங்க அனுப்புறாரு? நம்ம என்ன பண்றோம்? அந்த வழி விலகி ஆண்டவர் வார்த்தை இப்போ ஒண்ணு இல்ல, மனிதாஸ்கரை பார்த்து சொல்றாங்க, பிரதர் கர்த்தர் உங்களோட பேசுகிறார் பிரதர். இன்றைக்கு நாட்களிலே கர்த்தர் வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்முடைய சபைகளை கர்த்தர் வல்லமை நடத்தப்படுகிறார். தேவன் நம்ம சபைக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக சபைகள் விருத்தி அடைய போறோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? அதையே டியூன் பண்ணிட்டு இருக்கணும். எதுக்காக சிஸ்டர் அப்படி சொல்லியிருக்கணும்? எதுக்காக சொல்லணும்? நம்ம சும்மா போகும்போது எதுக்கு சொன்னாங்க? இப்ப சொன்ன திடீர்னு ஜாஸ்மின் சிஸ்டர் சொல்றாங்க, தேவன் நம்ம சபையிலே ஒரு எழுப்புதலை வைத்திருக்கிறார். வருகிற வாரத்துல ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வரும். வார்த்தைகள் மூலமாக அந்நிய பாஷைகள் பெறாதவங்க அந்நிய பாஷை பெறுவாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தையில கேட்டுட்டு அப்படியே போனா என்ன அர்த்தம்? இல்ல, எதுக்கு அவங்க திடீர்னு என்ன சொல்லணும்? அதை டியூன் பண்ணி ஆண்டவர் என்ன ஆண்ட சொல்லுவார், அவதாண்டா தீர்க்க தரிசனம் சபையில சொல்ற சகோதரி வனிதாவும் சொன்னது, ஜாஸ்மின் சொன்னதாண்டா தீர்க்க தரிசனம். அதன் மூலமாக கர்த்தன் வருகிற நாட்களை நான் நடத்துவேன். அல்லேலூயா. காரணம் தட்டி பயன்படுத்துங்க. இதுக்கெல்லாம் நான் தான் சொல்லணும். அதுங்க கேட்டு நான் வர வேண்டியதா இருக்கு. என்ன கேட்டு பெறதுக்கு நான் என்ன பண்றது? ஃபைனான்ஸ் காரணம் ஆயிட்டேன். கொஞ்சம் இந்த மாசம் வட்டி வரல, வாடகை இன்னும் வரல, தேதி 11வது. ஊழியக்காரன் பொழப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? ஒரு 50 ரூபா பணம் தர சொல்லுவீங்களா? அப்படி ஆயிட்டு என்ன வச்சு பொழப்பு அப்படி ஆயிட்டு. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கெல்லாம் ஊழியக்காரன் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஊழியக்காரன் ஆயிட்டு பார்த்தா அடி மேல அடி மட்டும் தான் உள்ளது. பாப்பா இந்த ஏரியாக்குள்ளன்றாங்க. அல்லேலூயா. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 3:3 வாசிங்கள். நிறைய வசனங்கள் இருக்கு. உங்கள்கிட்ட ஷார்ட்டா முடிச்சுட்டேன் இன்னைக்கு. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அழகா ஐயா வாசிச்சார். அப்பா இப்படிதான் வேதம் வாசிக்கணும். இப்படி வாசிக்கும் போது எல்லாம் நல்லா வாசிக்கிறீங்க, யாரும் கூட சொல்ல. நல்லா நிறுத்தி அவங்க வயது அவங்க அனுபவம் அதெல்லாம் ரொம்ப வாக்கியம் என்னலாம். அப்ப இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? கடைசியா எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு? இப்படிப்பட்டவரை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவரை விட்டு விலகு. இவன் என்ன உனக்கு 50 லட்சம் ரூபாய் காணி கொடுத்தாலும் சரி, 40 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்தாலும் சரி, உனக்கு எல்லாம் என்ன செஞ்சாலும் சரி, விலகு. இப்படிப்பட்டவனை விட்டு விலகு. இவங்க கூட இருந்து இவங்களுக்காக நீ இது பண்ண ஆரம்பிச்சுனா என்னது? படைத்தவரை விட்டு படைக்கப்பட்டவனுக்கு நீ விழுந்துட்ட. நீங்க ஒருத்தவங்க ஜெபம் பண்றீங்க போதும் அப்படின்ட்டாங்க வச்சுங்க, நீங்க விட்டுருங்க. உங்கள்கிட்ட சொல்றாங்க போதும் விட்டுரு, நீ ஆண்டவருக்கு போதும் விட்டுரு, ஆண்டவரை பத்தி பேச விட்டுருங்க. நீ ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்க ஜோமணி வேண்டாம் என்னால விட்டுருங்க போட்டோம். உங்களை தேடி வரும் நாட்கள் வரும், அழுது கொண்டு புலம்பி கொண்டு வரும் நாட்கள் வரும். சார் இப்ப எங்கள்கிட்ட பேசுங்க, பேசுங்க, நீங்க அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் நோ டைம், அப்ப எனக்கு இன்னொரு பிரேயர் இருக்கு, நான் கிளம்பிட்டு இருக்கேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளையான கால சகோதரிய சகோதரனே, மிக கொடுமையான காலத்துல வளர்ந்துட்டு இருக்கோம். உங்க பிள்ளைங்க இதெல்லாம் தப்பு இல்ல, வளர்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் புத்தி இல்லாத கலாத்தியாராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவன் மூலமாக நீங்கள் தேடுகிறீர்கள் என்று நீங்களும் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு உங்களையே வழிவாசல் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். யாக்கோபு 1:23 வாசிங்கள், முடிக்கிறேன். நான் எச்சரிக்கையா செய்தி கொடுக்கும் பொழுது நம்ம சபை சைலண்ட் ஆயிடும். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். நல்ல காரங்களை தட்டி கத்தரை பயன்படுத்துங்க. பல டைம் சொல்லிருக்கேன், நீங்க யாருன்னு உங்க கண்ணாடி முன்னாடி போனீங்க, உங்க கண்ணாடி சொல்லும் உன்ட்ட இந்த கேரக்டர் இருக்கு, உன்ட்ட இந்த கேரக்டர் இருக்கு, உன்ட்ட இந்த கேரக்டர் இருக்கு, உன்ட்ட இந்த கேரக்டர் இருக்கு. கண்ணாடி என்ன பண்ணுவோம்? அப்படியே சொல்லும். என்ன? இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படும். அல்லேலூயா. என்ன மூலமாக வெளிப்படும்? வசனத்தின் மூலம். நீ போய் கண்ணாடி முன்னாடி நீ என்னை பார்க்காத, நீ ஜெபமே பண்றது இல்ல, நீ வசனமே வாசிக்கிறது இல்ல, நீ அதெல்லாம் பார்க்காத, நீ போய் சொல்லிட்டு தான் இருக்க, நீ அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு இருக்க, அவங்கள பத்தி இது பண்ணிட்டு அப்படி அடுக்கடுக்கா சொல்லும். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி அதிகமா ஸ்பெண்ட் பண்றவங்களை போய் பாருங்க. அதிகமா மேக்கப் போடுறவங்க கண்ணாடியே அடிக்கடி ஒண்ணு இல்ல, வீட்டுல கண்ணாடி இருக்கும், போகும் பொழுது வரும் பொழுது போயிட்டு 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 வரும்பொழுது கண்ணாடி பார்க்கும்போது கண்ணாடி என்னமா சொல்லும்? அது கண்ணாடி என்ன சொல்ல தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா? அழகாய் நிற்கும் யார் இவர், நல்ல அழகா தான் இருக்குன்னு சொல்லுவோம். நீ அழகா தான் இருக்கு, நீ போயிட்டு போயிட்டு வரும்பொழுது உங்க குணாசத்தை என்ன பண்ணுவோம்? ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அழகும் சௌந்தரியம் என்னது? நீ இப்படி பண்றதுனால கிச்சன் போறப்ப அந்த முடி என்ன இதா இருப்பதா? நீ அப்படி இப்படி பண்ண அழகு உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கணும், அது இருக்கு. ஆனால் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கர்த்தருடைய பார்வையில் என்னப்பட்டவர்களா இருக்காங்க? எப்படிப்பட்ட அழகா இருக்காங்க? கர்த்தருடைய வானத்திலும் பூமியும் அதிகாரம் படைத்த தேவனை ஆராதிப்பதில் என்ன பண்றாங்க? நம்முடைய அழகை, நீங்க அழகா இருக்கும், எல்லாமே பார்க்கும், எல்லாமே முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனா உங்க ஆவிக்குரிய அழகு எப்படி இருக்கு? ஆடை அழகையும் உங்க முக அழகையும் பார்க்கிற நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற உங்க ஆவிக்குரிய அழகை எப்ப போய் பார்ப்பீங்க? முடி களைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம்க்கா, இங்க வந்து பவுடர் போடலன்னு பார்த்துட்டோம். ஆனா நம்மளோட உள்ளான இருக்கிற ஆவிக்குரிய அழகை நீ எப்ப போய் பார்ப்ப? வசனத்தை நீ வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணு. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றியா? 1/2 மணி நேரம் வசனம் வாசிக்கணும். 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறியா? 1 மணி நேரம் என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணினா கர்த்தர்ட்ட பேசிட்டு இருக்க, வசனத்தை வாசிச்சுனா அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. கர்த்தரை பயன்படுத்துங்க. இதெல்லாம் சொல்லும் போது நீங்களும் அழிவுன்னு சொல்லணும். இதை பத்தி நான் சொல்லிட்டு அந்த கந்திகார மாதிரியாட்ட பத்தி உங்களுக்கு ஒரு கை தட்டுங்க, அழிவுயா சொல்லுங்க. நம்ம என்னாச்சுன்னா நான் நினைப்பேன், ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரை எனக்கு உளுத்துக்கு வச்சுங்க, ஏதாச்சும் நம்ம அடைவு ஏதாவது பண்ணி அப்போ ஆண்டவரை நம்ம தான் சொல்றேன், அன்பில்லா உலகில் அன்பை தேடுகிறான். பொல்லாத என்ன பண்றது? பொல்லாத மனுஷன் என்ன பண்றான்? நாளுக்கு நாள் பொய்யாய் மாறிக்கொண்டிருக்கிறான். எல்லாம் ஒரு நிமிஷமா எழுந்திருச்சு, கர்த்தரை நோக்கி எல்லாம் ஒரு நிமிஷமா எழுந்திருச்சு, எல்லாம் இப்ப எழுந்திருச்சு கேட்கிற கேள்வி, நீங்க கேட்கிற கண்ணாடிய முன்னாடி இருக்கதா நினைச்சு இப்ப நீங்க கேட்க போறீங்க. அடுத்த வார ஆராதனையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை உங்க மனத்துல கொண்டு வருவார். எல்லாம் எழுந்திருக்கணும். எழுந்திரிக்கணும் சொன்ன கடவுளே எழுந்திருக்கணும்.
அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் தானே. எல்லாம் எழுந்துன்னு சொன்னா வச்சுட்டு கட்ட 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 எழுந்திருக்கணும். கர்த்தர் நடத்துக்குவார், கர்த்தர் தாங்குவார். ஆண்டவரே, சுவாபத்தில் இருந்து எப்படி என்னுடைய சுவாபத்திலிருந்து என் சுய தோற்றம் எப்படி வெளிப்படுகிறது, சுவாபத்திலிருந்து என்னுடைய சுய தோற்றம் எப்படி வெளிகிறது? கர்த்தரை விட்டு நான் கர்த்தரை விட்டு என் சுய தோற்றத்தை மாற்றுகிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்கள் முடி, எல்லாம் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் எல்லாம் கிளம்பிடலாம். யாரும் என்ன திட்ட வேண்டாம். எல்லாம் வாயில நல்ல வாயை திறக்கணும். நான் பிரேயர் பண்ண மாட்டேன், நான் வசனத்தை சொல்ல மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நீங்க வாயை திறந்து 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 வாயை, உங்களுடைய வாய்களை விரிவாய் திறக்க 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 திறவுகள் திறக்கப்படுகிறது, திறவுகள் திறக்கப்படுகிறது. அந்த காலத்தில் இருக்கிற வல்லமை இப்பொழுது ஒளிபரப்பாக வெளியரங்கமாக அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் இப்பொழுது ஒளிபரப்பில் இருக்கிற புதையல்களையும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கர்த்தர் வெளியரங்கமாக இப்பொழுது வாய்களை விலக திறக்க 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 நல்ல வாயை திறக்க. நான் ஜெபம் பண்ண போறது, நீங்க தான் ஜெபம் பண்றீங்க. நல்ல வாய்களை திறந்துங்க. உங்க கண்ணாடியை பாருங்க. உங்க முகத்துல கண்ணை மூடும் பொழுது கண்ணாடி தெரியும், உங்க கண்ணை மூடும் பொழுது கண்ணாடி தெரியும், ஒரு சுய தோற்றம் தெரியும், ஒரு சுவாபம் தெரியும். ஒரு சுவாபத்தின் மூலமாக, உங்க சுய தோற்றத்தின் மூலமாக, ஒரு சுவாபத்திலிருந்து ஒரு சுய தோற்றத்தின் மூலமாக ஒரு வெளிப்பாடு வெளிப்பட போகுது. உங்க வெளிப்பாடு தெரிய போகுது. அந்த கண்ணாடி சொல்ல போகுது, அந்த கண்ணாடி சொல்லுது நீங்க யாருன்னு. ஓர பஷலலலலல ஓர கலரரரரதுந்தர ஓரி பபபரரந்தரரரரர ஓரி கலரரரரரரிய சம்பள நல்ல 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம், உம்முடைய அன்பை தியானிக்கிறோம். ஆண்டவரே, ஜென்ம சுவாபங்கள், ஆண்டவரே சுய தோற்றங்கள் எங்களிடத்தில் இராதபடிக்கு ஆண்டவரே எங்களோடு உங்களுடைய அன்பை படைத்தவரை விட்டுவிட்டு சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டித்தவனோடு நாங்கள் ஆண்டவரே சிருஷ்டித்தவனுக்கு நாங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். அது பிரயோஜனம் இல்லை, அதனால் எங்களுக்கு ஒரு வென்றவில்லை. படைத்தவருக்கு நாம் ஆராதனை செலுத்தும் பொழுது, படைத்தவருக்கு நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது, படைத்தவருக்கு நான் அன்பை கொடுக்கும் பொழுது அவர் என்னை வந்து ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி என் யாவை